தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் அவனுக்கு அது தெரியவில்லை என்பதற்காக அவருக்கு அறிவில்லை என்ற அர்த்தமாக அவன் விளையாட்டு வீரனாக இருக்கலாம், கவிதை வரலாம், கணக்கு வரலாம், வேற ஒரு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட புத்திசாலித்தனம் அவர்களிடம் இருக்கலாம். அதை கண்டறிவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். வரும்போது கலெக்டர் எங்கிட்ட ஒரு பேம்ப்ளெட் இந்த புக்கு கொடுத்தார். அந்த புத்தகத்தில் பிள்ளைகளுடைய திறன் மேம்பாடு குறித்த வாய்ப்புகள் இதெல்லாம் இங்கே தான் நிறைய நடக்குது. ஆக்சுவலாக நம்ம தான் பெருசாக கவனிக்காமல் இருக்கோம். படிப்பு வராத பிள்ளையை என்ன பண்ணலாம் அப்படின்னா கைவிட்டலாமா? படிப்பை தாண்டி அவனுக்கு என்ன வருகிறது என்று யோசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. படிப்பை உனக்கு படிப்பு இல்லை, நீ மக்கு அப்படின்னு முடிச்சுட்டு அவன்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அதில் வளர்த்து விட்டா வளர்ந்துட்டு போறான், முடிஞ்சு போச்சு. அப்படித்தானே? படிப்புங்கிறது புத்தகத்தில் மட்டும் இல்லை, புத்தகத்தை தாண்டி பல்வேறு விதமான படிப்பு இருக்குது. இங்கே ரொம்ப பெரிய சிக்கல் தெரியுமா? நம்மகிட்ட தியாகம் இருக்குது, அக்கறை இருக்குது, பணம் சொல்லணுங்கிற எண்ணம் இருக்குது, பிள்ளைகளை எப்படியாவது ஆளாக்கணுங்கிற கவனம் இருக்குது. ஆனால் பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணுங்கிறதுல பெரிய குழப்பம் இருக்குது. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை வைத்திருக்கக்கூடிய ஒரு தேசத்தின் பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா? பிள்ளைகளை எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறது தான். இந்த திறமை என்பது இரு பக்கமும் கூர்மையான ஒரு ஆயுதம். சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இது வேறு பக்கத்திலே திரும்பும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன விட்டு செல்ல போகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு வீடுகள் வழியாக என்ன சொல்லித் தருகிறீர்கள் என்பதில்